ஓகே. ஐஸ்வர்யா சொல்லுங்க. ஓகே, நானே சொல்கிறேன். பேசிக்காக ஏர்ஃப்ளோன்றது லூஜி யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். பேசிக்காக அதோட கம்ப்யூட்டர் மாதிரி சர்டன் டாஸ்க் வந்து இதுக்கு அடுத்ததுக்கு அடுத்தது சக்ஸஸிவாக போயிட்டுருக்கணும். ஸோ அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக இந்த ஒரு டாஸ்க் முடிஞ்சிச்சா, அது முடியலையா, அதுக்கு ஏதாச்சும் எரர் வந்துச்சா, அதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க் போகிறது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயராக டாஸ்க் ஆட் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆப்ல பார்த்துக்கணும். பேசிக்காக டேட்டா கலெக்ஷன் பைப்லைன் இது. ஸோ டேட்டா கரெக்டாக கலெக்ட் ஆகலையா அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள பைப்லைன். ஸோ இது ஒரு ஃபைவ் ஸ்டெப் ப்ராசஸில் இந்த மொத்த பைப்லைனுமே சமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னதுன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டேபிள் வேணும். அந்த டேபிளில் தான் உங்களோட டேட்டா கலெக்ஷன் என்ன கலெக்ட் பண்ணுவீங்க, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம ஸ்டாக் ஓவர் ஃப்ளோவில் உங்களுக்கு ஒரு டாபிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஸ்டாக் ஓவர் டாப்பிக்கில் என்ன கொஸ்டின்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன கேட்குறாங்க, அதில் என்ன எங்கேஜ் ஆகிட்டு இருக்கு, என்ன புதுசாக எதாவது வந்திருக்கு சொல்லி ஸ்டாக் ஓவர் ஃப்ளோவில் இருக்கிற டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு மெயில் அனுப்புகிற மாதிரி ஒரு இது எழுத போகிறோம். பைப்லைன் எழுத போகிறோம். ஸோ அந்த பைப்லைனுக்கு ஃபஸ்ட்டு டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த டேட்டா பேஸ் நம்ம ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டேட்டா பேஸை எடுத்து ஃபில்டர் பண்ணி நம்ம S3 பக்கெட் இது அப்புறமா அட்வான்ஸாக போகும். வெறும் S3 பக்கெட் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த டேட்டாவை இருந்து எடுத்து. அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை வச்சு நம்ம HTML டெம்ப்ளேட் ரெண்டர் பண்ண போகிறோம். அந்த HTML டெம்ப்ளேட் ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம இமெயிலுக்கு அனுப்பணும். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 5 ப்ராசஸ் ஆக்கிட்டோம். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு அடுத்தது தான் சக்ஸஸ்ஃபாக தான் நடக்க முடியும். இது நடந்துட்டு இது ஏசிக்வன்ஸாக போட்டோன்னா இது நடந்து இதுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக எரர் வரும். ஸோ ப்ராசஸ் கரெக்டாக பைப்லைன் பண்ணி வைக்க போகிறோம். இந்த மாதிரி தான் பேசிக்கான கான்செப்ட். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஆப்ரேட்டர், டேக், டாஸ்க், கனெக்ஷன்ஸ், ஹுக்ஸ், வேரியபிள்ஸ், எக்ஸ்காம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் தான் என்னென்னு பார்ப்போம். ஒரு டாஸ்க் எப்படி பண்ணணும், டூல்ஸ் வச்சு என்ன பண்ணணுன்றத ஆப்ரேட்டர் வச்சு சொல்ல போகிறோம். நம்ம வந்து பைத்தான் வச்சு பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, போஸ்ட்கிரஸ் ஆப்ரேட்டர் இருக்குது, பேஷ் ஆப்ரேட்டர் இருக்குது, இமெயில் ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ பைத்தான் நீங்கள் பேசிக்காக ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறது தான் ஆல்மோஸ்ட் ஆப்ரேட்டருக்கு ஈக்குவலண்ட். அப்புறம் டேக்னா என்னென்னு யாராச்சும் எனக்கு கூகுள் பண்ணி சொல்லுங்களேன். ஏர்ஃப்ளோவில் டேக் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஹலோ, சொல்லுங்கள். ஓகே, அப்படின்னா என்னன்ட்டு சொல்கிறீங்க? அப்படி சொல்லுங்கள். கரெக்ட். ஓகே. ஸோ பேசிக்காக டேக்னா என்னென்னா, நம்ம ஒரு டாஸ்க்கை டிஸ்கிரைப் பண்ணி அது எந்த ஆர்டரில் போகணும், அது அந்த ஆர்டர் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், அதுதான் நம்ம பேசிக்காக டேக்கில் வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது டாஸ்க்ன்றது நீங்கள் என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ண போகிறீங்க, என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதிருக்கீங்க, அது என்ன நடக்க போகுது, அதுதான் பேசிக்காக டாஸ்க். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா லோட் ஏபிஐ யூஸிங் பைத்தான் ஆப்ரேட்டர். இப்போ ஃப்ரண்ட் எண்ட் பைத்தான்லேருந்தே நம்ம ஏபிஐ கால் பண்ணலாம். ஸோ அந்த ஏபிஐ கால் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் போகலாம். ஸோ அது ஒரு டாஸ்க்காக நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது கனெக்ஷன்ஸ் வந்து இப்போ போஸ்ட்கிரஸில் போய் நீங்கள் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் போய் ஸ்டோர் பண்ண போறீங்க. ஒரு டேபிள் கிரியேட் பண்ண சொன்னால இந்த ஸ்லைடில். ஸோ இந்த ஸ்லைட்லேருந்து ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த டேபிளில் போய் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். அதான் கனெக்ஷன்ஸ். ஹுக்ஸ்ன்றது S3 ஹுக்ஸ். இப்போ எக்ஸ்டர்னல் டேட்டா பேஸ்க்கு ஏதாச்சும் ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணும், இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும், அந்த மாதிரி இதுக்கெலாம் ஹுக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி. அப்புறம் வேரியபிள், என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னால் என்னென்ன எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த வேரியபிள்ஸ் தான் இது. ஸோ எக்ஸ்காம்ன்றது ஒரு நைஸ் ஃபங்க்ஷனாலிட்டி ஏர்ஃப்ளோவில். எக்ஸ்காம்ன்றது யாராச்சும் என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம், கூகுள் பண்ணியே சொல்லுங்கள். இது இங்கேயே இருக்குது டெக்ஸ்ட், அதை வாட்ச் கூட நீங்கள் சொல்லலாம்.
ஹலோ. ஓகே, பரவாயில்ல, நானே சொல்கிறேன். எக்ஸ்காம்ன்றது இப்போ பேசிக்காக ஒவ்வொரு டாஸ்க்கு நம்ம இண்டிவிஜுவலாக வைக்கணும். இல்லாட்டி இன்னொரு டாஸ்க் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அது மோஸ்ட் ஆஃப் த கேஸ் அப்படி பண்ண நம்ம ட்ரை பண்ணணும். சம்டைம்ஸ் இந்த டாஸ்க்கு எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும், இல்லை இதுவும் எனக்கு டிபெண்ட்டாக இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் மிட்வேல சைக்கிள் ரெண்டுமே ப்ராசஸ் அட் டைமில் ப்ராசஸ் ஆகும், எனக்கு இன்ஃபர்மேஷன் ரெண்டுத்துக்கும் பாஸ் பண்ணணும். ஸோ அந்த டைமில் நம்ம எக்ஸ்காம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எப்படி இப்போ கிரியேட் பண்ணுறது ஒரு ஏர் ஃப்ளோ, எனக்கு ஒரு பேசிக்காக சிம்பிள் ஏர் ஃப்ளோ நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி எப்படி கிரியேட் பண்ணுறது? ஸோ ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸ் தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட்டிங் மாடியூல்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பைத்தான் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் டாஸ்க் ரெடி பண்ண போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ண போகிறது என்னென்னா டைம் டெல்டா டேட்டா டைம். இந்த டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன் பைத்தானில் எல்லாருக்கும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. யூஸ் பண்ணனாலும் ஒன்றும் இல்லை, இது வெறும் டைம் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, மாடியூல்ஸ் தான் இம்போர்ட் பண்ணிவிட்டு முக்கியமான ஏர்ஃப்ளோ மாடியூல்ஸ். ஏர்ஃப்ளோ வந்து வெப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ஃப்ளோலாம் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதோட சப்போர்ட்டிங் மாடியூல்ஸ். இந்த கோட் நான் உங்களுக்கு அப்புறம் தரேன், லிங்க் நான் அப்புறம் அனுப்புவேன். ஸோ அடுத்தது வந்து ஆர்குமெண்ட்ஸ். ஆர்குமெண்ட்ஸ்ன்றது என்னதுன்னா, டேகுக்கு நம்ம டேக்னா என்ன சொன்னாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் இது ஒரு கீ வேல்யூ பேஸில் நம்ம அசைன் பண்ண போகிறோம். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் வச்சு, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் இது டிஃபால்ட்டாக இதான் நடக்கும். நீங்கள் எக்ஸ்டர்னல் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது பெஸ்ட் ப்ராக்டிஸில் வரும். ஸோ ஓனர் வந்து ஏர்ஃப்ளோ ஸ்டார்ட் டேட்ன்றது இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி கூட ஆரம்பிக்கலாம். ஸோ இது பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் 2 டேஸ் பிஃபோர் ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுட்டேன். என் டேட் நான் இப்போதைக்கு வைக்கல, நான் கமெண்ட் பண்ணி வச்சாச்சு. என்னைக்கு முடியணும் இந்த டாஸ்க்கு, அதுக்காக உள்ளது தான் என் டேட்டு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த பாஸ்ட் ஃபால்ஸ். டிபெண்ட் ஆன் த பாஸ்ட்னா, நேற்று இந்த டாஸ்க் ரன் பண்ணிச்சுன்னா அது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இன்னைக்கு இது ரன் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, டஸ் இட் டிபெண்ட் ஆன் த பாஸ்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்றது தான் இது. அதை நம்ம ஃபால்ஸ்னே வச்சுக்கலாம். இமெயில் வந்து நீங்கள் இந்த டாஸ்க் முடிச்சோன்னே யாருக்கு இமெயில் அனுப்பணும், இப்போ ஃபெயில் ஆகிடுச்சா இல்லை ரீட்ரை போயிட்டுருக்கா, அதெல்லாம் யாருக்கு இமெயில் அனுப்பணும், இது இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு அனுப்பணும்னா இந்த இடத்துல இமெயில் ஆன் ஃபெயிலியர் ட்ரூ, இமெயில் ஆன் ரீட்ரை ட்ரூ அப்படின்னு வச்சுக்கணும். நான் இது எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இது ஒரு தடவை ஃபெயில் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் ரீட்ரை பண்ணணுமா அப்படின்றதுக்கு தான் ரீட்ரைஸ். நம்பர் ஆஃப் ரீட்ரைஸ் வந்து நம்ம 1ன்னு வச்சுக்கலாம் ஒரு சிம்பிள் எஜ் கேஸ்க்கு. அப்புறம் ரீட்ரை டிலே, உடனே எவ்வளோ செகண்டுக்கு அப்புறம் ரீட்ரை பண்ணும், இல்லை உடனே ரீட்ரை பண்ணணுமா, இல்லை 5 மினிட்ஸ் கழிச்சா. நான் இங்கே வந்து 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். டைம் டெல்டான்றது அந்த டைம் ஃபங்க்ஷனோட தான் 5 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை. ஓகே. இதுக்கப்புறம் இன்ஸ்டான்ஷியேட் டிஏஜ்னா நம்ம என்னென்னு பார்த்தோம்ல, அதை நம்ம எப்படி இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு தான் இந்த இது. ஓகேவா? டிஏஜ்ன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் இப்போ நான் சும்மா அதுக்கு நேம் வந்து டுட்டோரியல்னு போட்டு வச்சுருக்கேன். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்தோம் இந்த ஸ்லைடில், இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இதுதான் நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சிம்பிள் டிஸ்கிரிப்ஷன் ஒரு கொடுத்துட்டு, இது வந்து எத்தனை ஷெடியூலிங் இன்டர்வல் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இந்த இது ரன் பண்ணணும். ஏன்னா நம்ம டிஏஜ் வச்சு கண்ட்ரோல் பண்ண போகிறோம் இந்த என்டையர் பைப்லைனை எத்தனை நாளுக்கு ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்பர் ஆஃப் டேஸ் வந்து அப்போ ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் ரன் பண்ணும். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் மற்ற பேராமீட்டர்ஸ் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டேபிளில் பாருங்கள், ஒன்ஸ்னா ஒரு தடவை மட்டும்தான் இது ரன் ஆகும். ஹார்லின்னு கொடுத்தீங்கன்னா எவ்ரி ஆர் ரன் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லின்னு கொடுத்தீங்கன்னா எவ்ரி டே ரன் பண்ணிகிட்ருக்கோம். வீக்னு கொடுத்தீங்கன்னா எவ்ரி வீக் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டேபிள் வச்சு இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். அட் டெய்லின்றது உங்களுக்கு இதுவாக இருந்துச்சுன்னா இந்த கான்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு யாருக்கு புரிஞ்சிச்சுல? ஓகே. டாஸ்க், இதுதான் நம்ம டாஸ்க் மெயின் ஆப்ரேஷன்.
ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன டிபெண்ட்டாக இருக்குது, இதுக்கப்புறம் என்னது இது பண்ணுறோம். இதுதான் மெயின் டாஸ்க். ஓகேவா? நம்ம என்ன டாஸ்கில் க்ரியேட் பண்ண போகிறோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே பார்த்துருப்போம். எங்கே பார்த்தோம்? பேஷ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது ஆப்ரேட்டர்ஸில். ஸோ நம்ம அதை வச்சு நம்ம டாஸ்க் க்ரியேட் பண்ணலான்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். பைத்தான்ன்றது எல்லாமே பைத்தானில் தான் இருக்குன்னு இது இல்லை. பேஷ் கூட வச்சுக்கலாம். பேஷ் ஆப்ரேட்டரில் பேஷ் இங்கே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து டாஸ்க் ஐடி வந்து பிரிண்ட் டேட். டாஸ்க் ஐடி வந்து நான் பிரிண்ட் டேட்னு வச்சுக்கிறேன். பேஷ் கமாண்ட் வந்து டேட்னு வச்சுக்கிறேன். டிஏஜி வந்து ஏற்கனவே க்ரியேட் பண்ணது தான். இங்கே இந்த இடத்த க்ரியேட் பண்ணதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதான் ஃபர்ஸ்ட் டாஸ்க். அதுக்கப்புறம் செகண்ட் டாஸ்க் வந்து ஸ்லீப் டாஸ்க்னு ஒரு ஒரு டாஸ்க் ஐடி க்ரியேட் பண்ணுறேன். இதுவும் டிபெண்ட்ஸ் ஆன் பாஸ்ட்றது. ஏற்கனவே இதுக்கு முந்தின டாஸ்கோட ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கு டிபெண்ட்டாக இல்லையா அந்த இதுக்கு. பேஷ் கமாண்ட் வந்து ஸ்லீப் ஃபைவ்ன்றது உங்களுக்கு லினக்ஸ் யூஸ் பண்ணால் தெரியும். ஸ்லீப் ஃபைவ்னா ஒரு 5 நிமிஷம் இது ஆகும், ஸ்லீப்க்கு போயிடும். அதே டிஏஜி இது இன்ஸ்டன்ஸ் வச்சு தான் நான் இதையும் ரன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டெம்ப்ளேட்டட் கமாண்ட்ன்றது இந்த கமாண்ட் தான் ரன் பண்ண போகுது. ஒரு எவ்ரி டே ரன் பண்ண வச்சோம். ஸோ எவ்ரி டே ரன் பண்ணோம். இதில் என்ன கொடுத்துருக்கோம்? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 5 டைம்ஸ் எக்கோ டிஎஸ் மைக்ரோ டிஎஸ் ஆட் 7. இது பேசிக்காக ஒரு ஃபார் லூப்பில் இந்த கமாண்டை நம்ம எக்கோ பண்ணுறோம். ஓகேவா? அப்புறம் தேர்ட் பேஷ் கமாண்ட். இது எல்லாமே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். T1 T2 T3 பேஷ் கமாண்டில் டெம்ப்ளேட்டட் ஐடி, அதுக்கப்புறம் மை பெராம்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல எக்கோ பண்ண போது இந்த கமாண்டோட இதுதான் இங்கே பேர் ரெண்டர் ஆகும். அப்போ தான் இந்த டெம்ப்ளேட் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? பேராமீட்டர் ஐ பாஸ்டன் அப்படின்னு சொல்லி இங்கே வச்சுருக்கோம். பேராமீட்டர் ஐ பாஸ்டன் இது வந்து எக்கோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் 5வது ஸ்டெப் வந்து டிபெண்டன்சிஸ். இப்போ எப்படி எனக்கு எந்த ஆர்டரில் ரன் ஆகணும், எது இதுக்கு டிபெண்ட்டாக இருக்குது, இதுக்கப்புறம் இது ரன் ஆகணுமா, அதுக்கப்புறம் இது ரன் ஆகணுமா, அது எல்லாமே இந்த டிபெண்டன்சிஸில் தான் நீங்கள் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். இதுக்கப்புறம் மெயினான இது வந்து டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம்னா இதுக்கு அடுத்தது எனக்கு இது நடக்கணும். டவுன் ஸ்ட்ரீம்னா இதுக்கப்புறம் அது நடக்கணும். புரியுதா? T1க்கு அப்புறம் T2 நடக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா T2 வந்து இது ரன் பண்ணால் தான் இந்த T2 ரன் ஆகும். T1 ரன் ஆனால் தான் இந்த T2 ரன் ஆகும். அதே இது ரிவர்ஸ்லேயும் வைக்கலாம். T3 டாட் செட் அப்ஸ்ட்ரீம்னு வச்சிங்கன்னா T3 ரன் ஆகிறதுக்கு முழு டிபெண்டன்சியும் T1 கையில் தான் இருக்குது. T1 ரன் ஆனால் தான் T3 ரன் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஓகே. T1 அதே ஆப்ரேட்டர் தான். இது வந்து பிட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். T1 ரன் ஆனதுக்கப்புறம் T2. இதை ரிவர்ஸில் போட்டிங்கன்னா T1 ரன் ஆனதுக்கப்புறம் T2. இது சேம் இது தான். இது வந்து அப்ஸ்ட்ரீம் வச்சுருக்கோம், இது வந்து டவுன் ஸ்ட்ரீமில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ எனக்கு சைமல்டேனியஸாக இது ரன் ஆனதுக்கப்புறம் ரெண்டுமே சைமல்டேனியஸாக ரன் ஆகணும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா டவுன் ஸ்ட்ரீமில் நீங்கள் ஒரு ஸ்கொயர் பேக்கில் உள்ள போட்டிங்கன்னா ரெண்டு டாஸ்க்கும் அட் டைமில் ரன் ஆகும். அதே தான் பிட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்லையும் வச்சுருக்கோம். அவ்வளோதான். ஸோ யாராவது ரீகேப் பண்ண முடியுமா என்னது பேசிக்கானதுன்ட்டு? தெரிஞ்ச வரைக்கும் சொன்னால் போதும். சொல்லுங்கள். ஓகே. கரெக்ட் தான். ஓகே. கரெக்ட். கரெக்ட். ஓகேவா? ஆமாம், சூப்பராக சொல்லிட்டாரு. ஓகே, ஆல்மோஸ்ட் அதுதான் பேசிக்கான கான்செப்ட்டு. ஸோ அடுத்தது என்னதுன்னா நம்ம ஒரு சின்ன டெமோ வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்காக அங்கே பார்த்தா அதே கமெண்ட் தான், அதே ஃபால்ஸு அதே இது தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒரு 3 டாஸ்க் க்ரியேட் பண்ணியிருக்கேன். T1 T2 T3ன்ட்டு அதே ஃபார் லூப்பில் பேஷ் ஸ்கிரிப்ட் தான் ரன் ஆக போகுது.
இது வரைக்கும் புரிஞ்சுச்சுல இந்த ஸ்கிரிப்ட். T1 வந்து பேஸ்ட் ஆன் T2 3 ரன் ஆகுது அட் அ டைமில் ரன் ஆனதான் T1 ரன் ஆனதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஏர்ஃப்ளோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட் பேசிக்காக வரும். ஓகேவா? இது வந்து GUI இன்டர்ஃபேஸ் மானிட்டர் பண்ணுறதுக்காக. நீங்கள் இதில் எழுதி இங்கே எதையும் நீங்கள் ஸ்கிரிப்ட்லாம் எழுதி ரன் பண்ணுறதுக்குலாம் பண்ணலாம். நான் மோஸ்ட்லி நீங்கள் இதில் தான் பண்ணுவீங்க. ஸோ இதை மானிட்டர் பண்ணுறதுக்காக தான் இது. இதில் வந்து நம்ம டுட்டோரியல் தான் ரன் பண்ணோம். டிஹெச் வந்து டுட்டோரியல் தானே நேம் வச்சுருந்தோம். எங்கே அது டுட்டோரியல்னு வச்சுருந்தோம்ல. ஸோ அந்த டிஹெச் தான் இது. இதில் வந்து கிராஃப் வியூ இருக்குது, ட்ரீ வியூ இருக்குது, டாஸ்க் டெஃபினேஷன் அதெல்லாம் தேவை. இது 2 வியூ தான் மெயினானது. ஸோ இதில் வந்து நம்ம 3 டாஸ்க் கிரியேட் பண்ணோம். ஃபஸ்ட் டாஸ்க் வந்து என்ன கிரியேட் பண்ணோம்? பிரிண்ட் டேட்டான்னு கிரியேட் பண்ணியிருப்போம். பிரிண்ட் டேட்டுன்னு கிரியேட் பண்ணியிருப்போம். ஸ்லீப்னு கிரியேட் பண்ணியிருப்போம். டெம்பரேட்டர்னு கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து நீங்கள் பேசிக்காக இந்த இதை பார்க்கலாம். எந்த ஃப்ளோவில் இதுக்கு அடுத்தது எது ரன் ஆகுது, இதுக்கு அடுத்தது எது ரன் ஆகுது. இங்கே லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா T1க்கு அப்புறம் T2வும் T3வும் அட் அ டைமில் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ பிரிண்ட் டேட்டான்றது T1, ஸ்லீப் வந்து T2 T3. ஸோ அட் அ டைமில் ரன் ஆகுது வந்து பேரலாக இருக்குது. இது புரிஞ்சுச்சா கிராஃப் வியூ? ஓகே. ஸோ அதே தான் ட்ரீ வியூவில். ட்ரீ வியூவில் என்னென்னது எது எது பேரலாக ரன் ஆகுது, எது எது ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஸோ பிரிண்ட் டேட்டான்றது ஸ்லீப்லையும் போய் கால் ஆகுது, டெம்பரேச்சர்லையும் போய் கால் ஆகுது. ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும், எதில் ரிசல்ட் எதில் ரிட்டர்ன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரில் தான் ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா அதை தான் நம்ம ஃபாலோ போட்டிருக்கோம். ஸோ அதை நான் எப்படி போய் பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, டெம்பரேச்சரில் இங்கே இது வந்து நேற்று உள்ளது, இது இன்னைக்கு உள்ளது. ஸோ வரிசையாக வரும், லைன் பை லைனாக. நம்ம 2 days அகோன்னு போட்டோம். இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா 2 days அகோன்னு போட்டோம். ஸோ இன்னைக்கு உள்ளது ரன் ஆகிருக்காது. இது வந்து முந்தினேத்து உள்ளது, இது நேற்று உள்ளது. இது புரிஞ்சுச்சா? ஸோ டெம்பரேச்சருக்குள்ளே போனீங்கன்னா நம்ம பேஷ் கமாண்ட்றதில் லாக்ஸ்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இதை தெரியுதா? இது லாகு 5 தடவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தோம் கரெக்டாக. பேஷில் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 5ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அதே இது பேஷ் கமாண்ட் 5 தடவை பிரிண்ட் ஆகுது. டேட்டை பாருங்களேன், 2020 ஜூலை 2020 இருக்குது. 20 இருக்குது. இன்றைக்கி என்ன டேட்டு? ஜூலை 22. ஸோ 2 days அகோவில் இது ரன் ஆகிருக்கு. அதனால இது முந்தினேத்து உள்ள டேட்டை காட்டுது, 5 தடவை பிரிண்ட் ஆகிருக்கு. இது புரிஞ்சுச்சா? ஹலோ? ஓகே. இப்போ நேற்று உள்ள இதுக்கு போனோன்னா என்ன லாகில் என்ன காட்டும்? ஹலோ? நேற்று உள்ள டேட்டு ப்ரோ 2 days பிஃபோர்னு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி பார்த்தா 2 days பிஃபோர். அப்போது 2 days பிஃபோரை பார்த்தாச்சு. நேற்று பார்த்தா எனக்கு 3 days பிஃபோர் வரும். இல்லைடா, இன்றைக்கி ரன் பண்ணுறோம். அந்த இது கமாண்டில் நம்ம 2 days அகோன்னு கொடுக்குறோம். இது ரன் ஸ்டார்ட் டேட், இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கணும், 2 நாளுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிருக்கணும் கொடுக்குறோம். கரெக்டாக? ஓகேவா? 2 நாளுக்கு முன்னாடினா 2 நாளுக்கு முன்னாடி. இது வந்து ப்ரீவியூவில் போய் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு டேட்டு. இது ஃபஸ்ட்டு அந்த எண்ணுக்கு உள்ளது 2 days அகோ. ஓகேவா? இது வந்து 1 day அகோ தானே வரும். இதுக்கு அடுத்த நாள் தானே இது. ஓகேவா? அப்போ இதில் என்ன டேட் வரும்? இந்த இடத்துல லாகில் போய் பார்த்தோன்னா நேற்று டேட் வரும். கரெக்டாக? அதே 5 times தான் பிரிண்ட் ஆகும், அதே அவுட்புட் தான் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் பேசிக்கான ஏர்ஃப்ளோ உள்ளது. நீங்கள் இந்த இதை வச்சு எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஆனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் வந்துச்சுன்னா சக்ஸஸ்ஸு, இப்போது லைட் க்ரீன் வந்துச்சுன்னா ரன்னிங், ஃபெயில்டு, ஸ்கிப்டு, ரீட்ரை, க்யூடு எல்லாமே இதிலே வந்துடும். ஓகேவா? அதாக்கு புரிஞ்சிச்சுல?